அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்ஸலீன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا إلى آخر الآية. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபஅ தாபியங்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். வரலாறு தெரியாத சமுதாயம் வளராது என்பதாக சொல்வார்கள். ஏன் இது சொல்லப்படுகிறது? நமது வரலாறுகளை நாமே தெரியாமல் வைத்திருந்தால் அல்லது யாரின் மூலியமாவது மறைக்கடிக்கப்பட்டிருந்தால் இதை போன்ற தமிழில் சொல்வார்கள், வரலாறு தெரியாத சமுதாயம் வளராது. உண்மையில் தற்பொழுது நிலவரம் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் பாடத்திட்டங்களில் இஸ்லாமிய வரலாறுகளை நீக்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எப்பொழுது இந்த பாசிச அரசு, பிஜேபி அரசு பதவி ஏற்றதோ அதிலிருந்து இதுவரைக்கும் எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். என்ன? முஸ்லிம்களை வேரோடு நாம் அழித்து விட வேண்டும். அதற்காக என்னென்ன முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் அனைவரும் அறிந்ததுதான். பத்திரிகைகளிலும் சரி அல்லது திரைப்படங்களிலும் சரி இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பார்கள். அதே போன்றுதான் பிஞ்சு உள்ளங்களில் நஞ்சை விதைக்கும் வண்ணமாக இந்த அரசு என்ன செய்திருக்கிறது சொன்னால், சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் அதிலும் குறிப்பாக 8வது, 11வது, 12வது இந்த 3 வகுப்பு பாடங்களில் இஸ்லாமியர்களுடைய அந்த ஆட்சியை, இஸ்லாமியர்களை பற்றி, அதிலும் குறிப்பாக முகலாயர்களை பற்றி பலவிதமான அவதூறுகளையும் பலவிதமான பொய்களையும் அங்கே கட்டுவீழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். அது மட்டுமல்ல, எந்தெந்த ஊர்கள் எல்லாம் இஸ்லாமிய சிந்தனை தருகிறதோ, எந்த ஊர் பெயர்கள் எல்லாம் முஸ்லிம்களை நினைவு கூறும் வண்ணமாக பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பெயர்கள் எல்லாம் மாற்றி வருகிறார்கள். சமீபத்திலும் கூட மகாராஷ்டிராவில் ஒரு ஊரினுடைய பெயர் இஸ்லாம்பூர் என்று இருந்தது. அந்த இஸ்லாம்பூரை மாற்றி ஈஸ்வர்பூர் என்பதாக மாற்றிவிட்டார்கள். அப்ப இப்படி தினம் தினமும் ஏதோ ஒரு வடிவில் இஸ்லாமியர்களுக்கு நாம் தொல்லை கொடுக்க வேண்டும் அல்லது அவர்களை அழிப்பதற்காக வேண்டி எல்லா விதமான வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பாசிச அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாம் இங்கே பார்க்கிறோம். சரி, அப்படி வரலாற்று புத்தகத்தில், அதிலும் குறிப்பாக பிள்ளைகள் படிக்கக்கூடிய அந்த வரலாற்று புத்தகத்தில் என்னென்ன செய்திகள் எல்லாம் சேர்த்திருக்கிறார்கள், என்னென்ன செய்திகள் எல்லாம் நீக்கி இருக்கிறார்கள் என்று பார்த்தால், 8ஆம் வகுப்பு பாடத்தில் முகலாய ஆட்சி காலத்தை இந்து மத கோயில்களை மன்னர்கள் இடித்தார்கள் என்றும், முகலாய ஆட்சியாளர்கள் அனைவரும் காட்டு மிராண்டிகள் என்றும் சித்தரித்து எழுதியிருக்கிறார்கள். இது 8ஆம் வகுப்புல. 11ஆம் வகுப்பில் ஒரு பாடத்திட்டம் மறைக்கப்பட்டுள்ளது. பிரபலமான
ஒரு கொடூரமான ஒரு நிகழ்ச்சி. அதுதான் குஜராத்துடைய இனப்படுகொலை. அந்த படுகொலையை மறைத்து 11ஆம் வகுப்புல என்ன செய்யல, அந்த பாடத்திட்டம் தற்போது சிபிஎஸ்இல கிடையாது. 12ஆம் வகுப்பில் பார்த்தால் முகலாய அரசுகளை பற்றி உள்ள விவரங்கள் 29 பக்கங்கள் இருந்தது. ஒரு அத்தியாயம் ஃபுல்லா முகலாய பேரரசை பற்றி உள்ள விவரங்களும் அவர்கள் செய்த அந்த சாதனையும் இருந்தது. அனைத்தையும் நீக்கியது மாற்றம் அல்லாமல் காந்தியை சுட்டுக்கொண்ட கோட்சே பற்றிய விவரத்தையும் இந்த அரசு எடுத்து இருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக இது எப்பொழுதிருந்து ஆரம்பம் என்று சொன்னால் 1998 இந்த பாஜக அரசு பதவியேற்றவுடன் ஒரு சில மாற்றங்களை செய்கிறது. என்ன செய்கிறது என்று சொன்னால், ICHR என்று சொல்லப்படக்கூடிய இந்திய வரலாற்று ஆராய்ச்சி கவுன்சிலில் 2 நபர்கள் வேலை செய்தார்கள். வரலாறுகளை ஆய்வு செய்வார்கள். அதில் ஒருவருடைய பெயர் ஸ்மித் என்றும் இன்னொருடைய பெயர் KN பணிக்கர் ஆகியோர் தயாரித்து வைத்திருந்த இந்திய சுதந்திர விடுதலைக்காக வேண்டி யார் யாரெல்லாம் போராடினார்கள் அந்த தொகுப்பை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு நாங்கள் என்ன சொல்லுகிறோமோ அதை தான் நீங்கள் எழுத வேண்டும், அதுதான் வரலாற்று புத்தகத்தில் வர வேண்டும் என்று சொல்லி அப்பொழுதிலிருந்து இதுவரைக்கும் ஸ்கூல் பாடத்திட்டங்களில், அதிலும் குறிப்பாக CBSE உடைய பாடத்திட்டங்களில் விஷமை கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறது இந்த பாஜக அரசு என்பதை நாம் இங்கே உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். அது மட்டுமல்ல, நடுநிலை சிந்தனையாளர்களை எல்லாம் நீக்கிவிட்டு பாசிச கொள்கைகள் யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட வரலாற்று ஆசிரியர்களை இந்த ICHR என்ற கொள்கையில் சேர்க்கிறது இந்த பாஜக அரசு என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, திருக்குரானை பொறுத்த வரைக்கும் மொத்த சூறாக்கள் 114 சூறாக்கள். அந்த 114 சூறாக்களில் ஒரு 22 சூறாக்கள் வெறும் வரலாற்றை பற்றி தான் அல்லாஹ் தஆலா பேசுகிறார். குர்ஆனில் 1/3 பங்கு வரலாற்றை பற்றி தான் இருக்கிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் திருக்குரானில் 131 தடவை இடம்பெற்றிருக்கிறது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் 37 தடவை குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. ஃபிரௌனுடைய பெயர் 74 தடவை குர்ஆனில் வந்திருக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் 34 தடவை குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிற இந்த தகவல்களை அல்லாஹ் தஆலா குர்ஆன் மூலமாக சொல்லி தருகிறான். நோக்கம் என்ன? நீங்கள் அந்த வரலாறுகளை அறிய வேண்டும் என்ற நோக்கில் தான் அல்லாஹ் தஆலா திருக்குரானில் வரலாறுகளை 1/3 பங்கை சொல்லி காட்டுகிறார். ஏனென்றால் முன்னர் சொன்னதை போன்று வரலாறு தெரியாத சமுதாயம் வளராது என்ற ஒரே நோக்கில் அல்லாஹ் தஆலா 1/3 பங்கு குர்ஆனில் வரலாற்றை பற்றி சொல்கிறார். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டில் இப்னு பதூதா என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர், இவர்களுடைய வேலை என்னன்னு சொன்னா, பூமியை சுற்றி கொண்டே இருப்பார்கள். உலகத்தை சுற்றி கொண்டிருப்பதுதான் வேலை. ஏன் சுற்றுவார்கள்? மொத்தம் 24 வருடங்கள் சுற்றினார்கள். எதற்காக? இந்திய முஸ்லிம்கள் மாத்திரமல்லாமல் உலக முஸ்லிம்கள் அனைவருடைய வரலாறுகளையும் சேகரித்து அதை ஒரு புத்தகமாக தொடுத்து எழுதியிருக்கிறார்கள் இந்த இப்னு பதூதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒரு ஆராய்ச்சியை செய்து சொல்கிறார்கள், நாங்கள் உலகில் பல்வேறு இடங்களில் நாங்கள் சுற்றித் திரிந்தோம். அப்படி சுற்றித் திரியும் பொழுது இலங்கையில் ஒரு இடம் இருந்தது. அதுதான் சரந்தீப் என்ற ஒரு மலை. சரந்தீப் மலை என்ன மலைன்னு சொன்னா, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கப்பட்ட மலை அதுதான். சரந்தீப் மலையில் நாங்கள் இறங்கினோம். அங்கே நாங்கள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாதங்களை பார்த்தோம் என்று சொல்லி அவர்களுடைய ரஹீலா என்ற கிதாபில் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்போ வரலாற்றிற்கென்று தனித்துவமாக இஸ்லாம் என்பது ஒரு முக்கியத்துவத்தை தருகிறது. ஒருவேளை வரலாற்றை அழிக்கப்பட்டால், அல்லது வரலாற்றை நாம் மறந்துவிட்டால் அது நமக்கு அழிவுக்குண்டான காரணமாக ஆகும் என்று சொல்லி எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸ்பெயின் நாட்டில் கிட்டத்தட்ட 780 வருடங்கள் முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள். கிபி 712 கிபி 1492 வரைக்கும் ஸ்பெயினில் முஸ்லிம்களுடைய ஆட்சி இந்தியாவோட 20 வருஷம் தான் கம்மி. நம்ம 800 ஆண்டு இந்த இந்தியாவை ஆண்டோம். ஆனால் ஸ்பெயினில் 780 ஆண்டுகள் ஆண்டார்கள். முஸ்லிம்களுடைய வீழ்ச்சி எப்படி ஆரம்பமானது தெரியுமா? முஸ்லிம்களுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பின்னால் வேறொரு ஆட்சி அங்கே புதிதாக நிறுவப்படுகிறது. நிறுவப்பட்டவுடன் அவர்கள் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? வரலாற்றை மாற்றி எழுதினார்கள்.
அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் ஆண்ட இந்த 780 வருடங்கள் எப்படிப்பட்ட வருடங்கள் என்று சொன்னால், அவர்கள் எழுதுகிறார்கள் இந்த வரலாற்றுடைய புத்தகத்தில், முஸ்லிம்கள் ஸ்பெயின் ஆண்ட காலம் இருண்ட காலம், அவர்கள் அனைவரும் காட்டு மிராண்டிகள் என்று சொல்லி பஞ்சு உள்ளங்களில் நஞ்சை விதைத்தவர்களாக அந்த வரலாற்று புத்தகத்தை மாற்றி எழுதினார்கள். இதன் விளைவு வெறும் 120 ஆண்டுகளில் ஸ்பெயினில் ஒரு முஸ்லிம் கூட இல்லை. அனைவரும் ஸ்பெயின் நாட்டை விட்டு வேற எங்கோ சென்று விட்டார்கள், அண்டை நாடுகளுக்கு சென்று விட்டார்கள், அல்லது அரசாங்கமே அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டது என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். கடைசியாக 1612 முஸ்லிம்கள் ஸ்பெயினில் இல்லை. அதே போன்றுதான் இந்தியாவிலும் இது இப்படிப்பட்ட ஒரு சதித்திட்டங்கள் நடப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்தியாவிற்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள தொடர்பு என்பது பூர்வீக தொடர்பு. இது யாரால் என்ன செய்ய மாற்றி அமைக்கவே முடியாது. நாம் நமது வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன பூர்வீக தொடர்பு? தஃப்சீர் இப்னு கஸீரில் ஹஜ்ரத் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள், இந்தியா என்பது மிகவும் நறுமணமான இடம். ஏன் நறுமணமான இடம் என்று சொன்னால், இந்தியாவில் தான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கினார்கள். அப்படி இறங்கும் பொழுது சொர்க்கத்திலிருந்து ஒரு சில பொருட்களை இங்கே கொண்டு வருகிறார்கள், நறுமணமிக்க பொருட்கள். அந்த நறுமணமிக்க பொருட்களை இந்த பூமியில் இந்தியாவில் தூவி விடுகிறார்கள். அதுதான் இந்தியாவை நறுமணமிக்க நாடாக மாற்றியது என்பதாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள். ஏன் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட சொல்லுகிறார்கள், இன்னீ லஅலமு அஹப்பு பிகாத இலல்லாஹி ஃபில் அர்த், பூமியிலேயே எந்த பகுதி அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான இடம் என்று சொல்லி எனக்கு தெரியும். இரண்டாவதாக சொல்கிறார்கள், அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான சிறந்த ஒரு கிணறு பூமியில் இருக்கிறது என்று சொன்னால் அது என்ன கிணறு என்று சொல்லி எனக்கு தெரியும். மூன்றாவதாக சொல்கிறார்கள், இந்த பூமியிலேயே நறுமணம் மிக்க பூமி எது என்று சொன்னால் அதுவும் எனக்கு தெரியும் என்று சொல்லி மூன்றுக்கும் விளக்கத்தை கொடுக்கிறார்கள். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்விற்கு பிடித்தமான பூமி மக்கா, மதீனா, இது இரண்டும் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான இடங்கள். இரண்டாவதாக சிறந்த கிணறு, பூமியிலேயே அனைத்தையும் விட சிறந்த கிணறு ஜம்சம் கிணறு என்கிறார்கள் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. மூன்றாவதாக சொல்கிறார்கள், இந்த பூமியிலேயே நறுமணமிக்க இடம் எது தெரியுமா? இந்தியா என்பதாக ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்தியாவில் தான் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கினார்கள். இறங்கி வாசனை உள்ள ஒரு சில செடிகளை இங்கே தூவிவிட்டு சென்றார்கள். வாசனை உள்ள செடிகளுக்கு விளக்கம் எழுதுகிறார்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போன்ற வாசனை உள்ள செடிகளை எல்லாம் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்தார்கள். அதை தான் இந்த இந்தியாவை நறுமணமாக மாற்றியது என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய தொடர்பு இஸ்லாத்திற்கும் இந்தியாவிற்கும் இருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கியதோ இலங்கையில், எப்படி இந்தியா என்று வந்தது என்று சொன்னால், அப்பொழுது இந்தியாவும் இலங்கையெல்லாம் ஒன்னாதான் இருந்தது. என்னதான் இலங்கையில் இறங்கி இருந்தாலும் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அடிச்சுவடுகள் நமது இந்தியாவில், அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ராமேஸ்வரத்தில் ஒரு இடம் இருக்கிறது, அதற்கு பெயர் ராமர் பாலம் என்று பெயர். ஆனால் கூகுள் மேப்ல போய் பாருங்க, அந்த ராமர் பாலத்திற்கு பதிலாக இன்னொரு பேர் போட்டிருக்கோம், அதுதான் ஆடம்ஸ் பிரிட்ஜ், ஆதம் பாலம் என்பதாக போட்டிருக்கும். ஏன் ஆதம் பாலம் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய நினைவிற்காக வேண்டி வைக்கப்படக்கூடிய பெயர் தான் அதெல்லாம். இப்ப நம்ம ஊர்லயே இப்ப எம்ஐ நகர்னு ஒரு ஏரியா இருக்கு, இப்ராஹிம் நகர்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு. அப்ப இப்ராஹிம் என்பவர் ஒருவர் வாழ்ந்தார், அவருடைய நிலங்கள், அதனால் இப்ராஹிம் நகர் என்று சொல்லி பெயர் வைத்து விட்டோம். அதே போன்றுதான் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்குண்டான ஒரு ஆதாரம் தான் அந்த ஆதம் உடைய பாலம், ஆடம்ஸ் பிரிட்ஜ் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். நாம் இந்த ஒரு பெயரை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், சேதுபதி மன்னர்கள் அல்லது சேது என்று சொல்லி தமிழில் சொல்வார்கள். இந்த சேது வேறு யாரும் கிடையாது, ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய மகன்களில் ஒரு மகன் ஹஸரத் ஷீத் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஷீத் என்ற பெயர் தான் சேதுவாக தமிழில் மாறியது. இதனால் தான்
சேது சமுத்திர திட்டம் என்று சொல்லி தமிழக அரசு அதை போன்ற நடவடிக்கை எல்லாம் எடுத்து வருகிறது. ஷீத் என்பதுதான் சேதுவாக மாறியது. ஆக நமக்கும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்தியாவிற்கும் எந்த அளவிற்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மகன்கள், குர்ஆனிலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ஹாபில் காபில். இந்த இருவருடைய கபரஸ்தானும் இவர் இருவருடைய அடக்க ஸ்தலங்களும் ராமேஸ்வரத்தில் தற்போது கூட சென்றால் நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவிற்கு இந்தியாவிற்கும் இஸ்லாத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு நாம் எல்லாம் அந்நியர்கள், இஸ்லாமியர்களை என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும், பிஞ்சு உள்ளங்களில் நஞ்சை விதைத்து இஸ்லாம் இங்கே இருக்கவே கூடாது என்று சொல்லி தற்பொழுதுள்ள அரசாங்கம் கங்கணம் கட்டி தெரிந்து கொண்டிருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலேயே நமது இந்தியாவில் பள்ளிவாசல் என்பது வந்துவிட்டது. கிபி 612 ஒரு பள்ளிவாசல் கேரளாவில் நிறுவப்படுகிறது. அதுதான் சேரமான் பெருமாள் என்ற ஒரு பள்ளிவாசல். ஏன் சேரமான் பெருமாள் என்ற பெயர் என்றால், சேரமான் பெருமாள் பாஸ்கர ரவி வர்மா என்ற ஒரு சேர மன்னர் இருந்தார். அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார்கள். மக்காவில் இருந்து பிரபலமான அற்புதம். அதுதான் முழு சந்திரனை என்ன செய்தார்கள்? பிளந்து காட்டினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த சேரமான் பெருமாள் என்ற மன்னர் பார்க்கிறார், எப்படி சந்திரன் 2ஆக பிளந்தது என்று சொல்லி மற்றவரிடம் கேட்கிறார், ஜோதிடத்தில் கேட்கிறார், குறிக்காரத்தில் கேட்கிறார், பதில் எதுவும் வரவில்லை. கடைசியாக இந்த நாட்டிற்கும் அரபு தேசத்திற்கும் மத்தியில் வணிக தொடர்பு இருந்தது. அப்படி வணிகர்களிடத்தில் கேட்கும் பொழுதுதான், எங்கள் ஊரில் ஒரு நபி வந்திருக்கிறார், அவருடைய பேர் முஹம்மது என்று சொன்னவுடன் நான் அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இஞ்சி ஊறுகாய் எல்லாம் தயார் செய்து கொண்டு நேராக மக்காவிற்கு சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய பெயர் தாஜுத்தீன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார்கள். கடைசியாக அவர் வருகின்ற வழியில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஏமனில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லிதான் அனுப்பினார்கள், நேராக என் ஊருக்கு செல்லுங்கள், எனது குடும்பத்தாருக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் முஸ்லிமாக ஆகிவிட்டேன் என்று சொல்லுங்கள், என் பெயரில் ஒரு பள்ளிவாசல் கேரளாவில் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னவுடன் நேராக ஹஸரத் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்தியாவிற்கு வந்து இதை போன்று அரசர் சொன்னார் என்ற ஒரு தகவலையும் சொல்லிவிட்டு கொடுங்கலூரில் கிபி 612 ஒரு மஸ்ஜித் நிறுவப்படுகிறது. அதுதான் சேரமான் பெருமாள் மஸ்ஜித் என்பதாக இங்கே நாம் மிக பார்க்கிறோம். இன்னும் ஒரு கூடுதல் தகவல் தெரியுமா உங்களுக்கு? கேரளா என்ற அந்த பெயர் எப்படி வந்தது என்று சொன்னால், அரபியில் ஹைருல்லா என்று சொல்வார்கள். ஹைருல்லா, ஹைருல்லா என்றால் ஆங்கிலத்தில் தற்போதும் கேரள மக்கள் சொல்லிக் கொள்வது உண்டு, காட்ஸ் ஓன் கண்ட்ரி, அதாவது இறைவனின் சொந்த ஊர், இறைவனின் சொந்த பூமி என்பதாக கேரளத்து மக்கள் தற்போதும் சொல்லிக் கொள்வது. இது அரபு வார்த்தையில் வந்ததான ஹைருல்லா என்பது மருவி கேரளாவாக மாறியது. காரணம், அந்த பூமி செழிப்பான பூமியாக அப்பொழுதே இருந்து வந்ததால் அதற்கு ஹைருல்லா ஹைருல்லா என்று சொல்லி கடைசி அப்படி மாறிடுச்சு, கேரளா என்று மாறியது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்து எழுதுகிறார்கள். ஆக நமது வரலாறுகளை நாம் இங்கே புரிந்து கொள்வதால் இந்தியா நமக்கு சொந்தமானது என்று சொல்லி நாம் இங்கே சொந்தம் கொண்டாடலாம். இன்னும் ஒரு விஷயம், பெரும்பாலும் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இந்தியா கேட்ல கிட்டத்தட்ட 95,300 நபர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சுதந்திரத்திற்காக வேண்டி போராடியவர்கள், உயிர் நீத்தவர்கள். அதில் 61,000 பேருக்கு மேலாக முஸ்லிம்களுடைய பெயர் தான் இருக்கிறது என்று சொல்லி யார் எழுதுறாங்க சொன்னா, 1975 வெளியான இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி என்ற ஒரு பத்திரிகையின் ஆசிரியர் குஷ்வந்த் சிங் எழுதுகிறார். அதில் பெரும்பாலும் 61,000க்கு மேலாக பெயர்கள் இஸ்லாமியர்களுடைய பெயர்கள் தான் இருக்கிறது. எனவே இந்த நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்னால் அது இஸ்லாமியர்கள் தான் என்று சொல்லி குஷ்வந்த் சிங் எழுதுகிறார் என்று சொன்னால், அப்ப இந்த நாட்டிற்கும் நமக்கும் உண்டான தொடர்பு எந்த அளவிற்கு இருந்தது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே,
இன்னும் பேச வேண்டும் என்றால் அதிகமாக பேசலாம். குறிப்பாக ஹஸரத் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முகலாய மன்னர்களில் கடைசி மன்னர், மிகவும் சிறப்பான முறையில் ஆட்சி செய்த மன்னர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களை பற்றியும் முகலாய அரசை நிறுவிய பாபரை பற்றியும் தவறான கருத்துக்களை எல்லாம் வரலாற்று நூல்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆக உங்களுக்கு ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லிக் கொள்கிறேன். வரலாறு தெரியாத சமுதாயம் வளராது என்று சொல்வார்கள். நாம் நமது வரலாறுகளை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் நமது பிள்ளைகளுக்கு நாமாவது சொல்லித் தர வேண்டும். ஏனென்றால் இனி வரக்கூடிய சமுதாயத்திற்கு நாம் யார் என்ற ஒரு விஷயம், நாம் யார் என்று சொல்ல உரிமை தெரிய வேண்டும். இங்கே இஸ்லாமிய பள்ளிக்கூடங்களும் இருக்கிறது. அவர்களுக்காக வேண்டி நான் சொல்லுகிறேன், குறைந்தது வாரத்தில் ஒரு பீரியட் ஆவது இதை போன்ற இஸ்லாமிய வரலாறுகள், அதிலும் நமது நாட்டில் உள்ள என்னென்ன வரலாறுகள் எல்லாம் இருக்கிறதோ, இஸ்லாமியர்கள் என்னென்னலாம் தியாகம் செய்தார்களோ அதை பற்றி நமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால்தான் அவர்கள் அந்த வரலாற்றை பாதுகாப்பார்கள். கடைசியாக அவர்களுக்கென்று உருவாகக்கூடிய சந்ததிகளுக்கும் அந்த வரலாற்றை சொல்லித் தருவார்கள். ஆக இப்படி நாம் என்ன செய்யலாம்? வரலாற்றுகளை நாம் பாதுகாத்து இந்த நாட்டையும் நாம் என்ன செய்யலாம்? நமது கைகளில் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆக எல்லாம் வல்ல இறைவன் வரலாறுகளை அறிந்து இந்த நாட்டினுடைய உண்மையான குடிமக்களாக இருந்து நாட்டிற்காக வேண்டி எல்லா விதமான தியாகத்தையும் செய்யக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய இருந்ததல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹ் தொழுது கொள்ளுங்கள்.